அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். எங்களுக்குள்ள நிறைய நல்ல குணம் இருக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல அல்லாத குணங்களும் இருக்குது. சில நேரத்தில் பாருங்க, நாங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி கடின உழைப்பில் முன்னுக்கு வரலாம். நாங்கள் நல்லாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சிலாக்கள் பொறாமப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, எங்களுக்கு நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதனைப்பட்டிருப்போம். நாங்கள் நல்லா இருப்பதால் மற்றாக்களுக்கு என்ன பிரச்சனை? இது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? அடிக்கடி இதே நினைச்சு நொந்து கொண்டிருப்போம். இதே விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் மனிதர்கள். மாறி பார்ப்போம். நான் இன்றைக்கு சொல்ல வந்தது, அதாவது மற்றவர்கள் எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க என்று சொல்கிறதையும் விட நாங்கள் மற்றவர்களை பார்த்து நாங்கள் பொறாமப்படுறோம், எரிச்சல் படுறோம். அதால் இருக்கிற நன்மை தீமைகள் என்ன? பொதுவாக பாருங்க, அந்த பொறாமை எரிச்சல் என்று சொல்கிற அந்த குணம் எங்களுக்குள்ளே வந்துட்டதா இருந்தால் அது எங்களோட வாழ்க்கையை அரிச்சு கொண்டிருக்கும், நாசமாக்கி கொண்டிருக்கும், எங்களுடைய சந்தோஷத்தை குழப்பிக்கின்றிருக்கும். பல இடங்களில் பாருங்கள், எங்களோட கலாச்சாரங்களில் இப்பையும் இருக்குது. பழைய காலத்தில் தான் இல்லை, இப்பையும் இருக்குது. ஒருத்தன் நல்லா வந்துட்டான், நல்லா வந்துகின்றிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் நம்மளோட சொந்த காசை செலவழித்து அவனுக்கு சூனியம் செய்கிறது. காரணம் என்ன? மற்றவர்கள் நல்லா இருக்கிறத, சந்தோஷமாக இருக்கிறத எங்களால் தாங்க முடியாது. நாங்கள் மற்றவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, நிறைவான வாழ்க்கையை குழப்புறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அவங்க கஷ்டப்படுவாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க, மற்றவன் நல்லா வாரான்னு சொல்லி தாங்க இயலாது. ஆகவே தங்களை நகையை கொண்டு போய் அடகு வச்சு போட்டு சூனியம் செய்தாக்களும் இருக்கிறாங்க, மற்றவர்கள் நன்றாக வந்துடக்கூடாது என்பதற்காக. அடிப்படை காரணம் என்னுடைய பொறாமை, எரிச்சல். மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து என்னால் சகிக்க முடியாத தன்மை. மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் எரிச்சல் படுறேன். அதால தான் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது. இதனால் வருகின்ற விளைவுகள் என்ன? அதில் பாருங்க, ஒரு உண்மை தச்சமே. நீங்கள் என்ன கேட்டால், சரி, பொறாமை எரிச்சல், மற்றவன் நல்லா வாரான், மற்றவன் நல்ல வடிவம் வாழ்க்கையில் என்னென்னு கேட்டால் எல்லாரும் அவனை தேடி தேடி போகிறாங்க, அவனை பாராட்டுறாங்க, அவன் வாழ்க்கையில் முன்னேறிக்கின்றிருக்கிறான், என்னால் தாங்க இல்லாமல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏதாவது அவனுக்கு நாசகார செயல் செய்கிறீங்கன்னு வைங்க. அந்த நாசகார செயல் பழிச்சிட்டுது. அது பில்லி சூனியமாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றி நாங்கள் கதைக்கிற ஆவலாதி அவதூறாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு நாங்கள் விளைவிக்கின்ற இடையூறுகளாக இருக்கலாம், அவர்களுடைய தொழிலுக்கு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நாங்கள் செய்கின்ற துரோகமாக இருக்கலாம். அந்த துரோகத்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு துயரத்தை, ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறாங்க. அங்கே வெற்றிகரமாக எங்களுடைய செயல் கைகூடித்தன்னு சொல்லி வைங்க. அவன் கஷ்டப்படுறான், அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறான். அங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால், என்னுடைய அந்த பொறாமை எரிச்சலால் நான் செய்கின்ற அந்த காரியம் ஒருக்காத்தான் அவனோட வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய கட்டித்தனத்தால் அவங்க இன்னும் முன்னுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பொறாமை எரிச்சல் எனக்குள்ளே இருக்கும்னு சொல்லி சொன்னால், மற்றவனை, என்னுடைய எதிரியை எனக்கு பிடிக்காதாக்களை அது ஒரு தரம் தான் பாதிக்கும். ஆனால் அந்த எரிச்சல் அது என்னை விட்டு கடைசி மட்டும் போகாது, எனக்குள்ளே இருந்து 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 அது என்னுடைய வாழ்க்கையை குடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆகவே பொறாமை எரிச்சல் என்பது நாங்கள் எங்களுக்கு தேடிக்கொள்ளுகின்ற ஒரு வியாதி, எங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு ஆப்பு என்று சொல்லி சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் நிறைய பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், வாழ்க்கையில் முன்னுக்கு வரையிலாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு இதுவும் ஒரு காரணம். மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நான் பொறாமைப்படுகின்றேன், எரிச்சல் படுகிறேன். அதனால் மற்றவன் நல்லா இருப்பான், அவன் எப்படியாவது நாம் நாசமாக்க வேணும் என்று சொல்லி முயற்சி செய்வான், ஆனால் அவன் நல்லா இருப்பான். ஆனால்
அந்த பொறாமை, அந்த எரிச்சல் என்கின்ற அந்த குணம் எங்களை நாசமாக்கி கொண்டு இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு கொண்டு இருக்கும். எல்லாம் இருந்தும் எங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு விடிவு காலம். இதில் இருந்து நீங்கள் விடுதலை பெற வேணும் என்று சொல்லி சொன்னால், இதில் இருந்து நீங்கள் வெளியில் வர வேணும் என்று சொன்னால், இந்த பொறாமை எரிச்சல் என்கின்ற நோயில இருந்து நீங்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், மற்றவருடைய சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்க. மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு பாருங்க. சரியான கஷ்டம். ஆனால் படிப்படியாக நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் முடியும். மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறது, மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறது, மற்றவர்களுக்கு எந்த துன்பமும் நடந்துடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்காக நாங்கள் செபிப்பது, பிரார்த்திப்பது செய்து பாருங்க. அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் ஒரு தனிச்சுவம். மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம் என்று சொல்லி சொன்னால் அந்த உணர்வு எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றும். அந்த உணர்வுக்கு, அந்த சிந்தனைக்கு ஒரு சக்தி இருக்கு. அதாவது மற்றவர்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றது, அந்த ஆசை, அந்த உணர்வு, அது வெறுமனே ஒரு நல்ல உணர்வு மட்டுமன்றல்ல, அதுக்கென்று சொல்லி ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சக்தின்னு சொன்னால், எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்திலையும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு சக்தியை அந்த உணர்வு எங்களுக்கு தரும். இந்த சக்தி எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பம், என்ன சோதனை வந்தாலும் அதிலையும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த மனநிலையை எங்களுக்குள்ள உருவாக்கும். அந்த ஒரு சக்தியை எங்களுக்கு தரும், அந்த மன தைரியத்தை தரும். பொறாமை, எரிச்சல் என்கின்ற அந்த குணம் இல்லாதவர்கள், அதையும் தாண்டி ஒரு படி என்னென்று சொல்லி சொன்னால், மற்றவர்கள் நன்றாக இருக்க வேணும், சந்தோஷமாக இருக்க வேணும் என்று சொல்லி அந்த நினைக்கின்ற அந்த மனநிலை அது இருக்கும் என்று சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். என்ன இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். துன்பம் வந்த போதும் நாங்கள் துவண்டு விடாமல் மகிழ்ச்சியாக, தைரியமாக இருப்போம். அது யாருக்கும் கிடைக்காது. அது ஒரு மனபலம், ஒரு சக்தி, ஒரு மனசக்தி. அந்த சக்தி எங்கிருந்து வருது? இந்த உணர்வுகளால் நாங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி. செய்து பாருங்க, வாழ்க்கையை நாங்கள் நிறைவாக வாழுவோம். நன்றி.